அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி, அதாவது மொத்தம் 3 பருவங்களும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்து கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல் மேக்ஸ் கார்த்திக் அப்படின்னு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். இப்போது இதுக்கு முன்னால் 6ஆம் வகுப்பில் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இந்த 4 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் ஐஏ ஐக்கான்லேயே நான் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உரைநடை பகுதியாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு உரைநடை பகுதி. அதாவது பொதுவாக தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியோட நிலைகள் வந்து 2 நிலைகள் இருக்குது. முதல் நிலை வந்து பேசப்படுவதா முதல் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2வது நிலை வந்து நம்ம எழுதுறதையும் படிக்கிறதையும் 2ஆம் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொழி தான் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி தான். எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது வந்து நன்னூல் இந்த பாடல் வரியை சொல்லியிருக்கு. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும். மு வரதராசனார். இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, மு வரதராசனாருடைய கூற்று. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கிளை மொழிகள் பார்க்கலாம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த அந்த வரி வடிவமே தான் எழுத்து மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவார். பார்த்துக்கோங்க, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். பேசக்கூடிய மொழிக்கும் எழுதக்கூடிய மொழிக்கும் வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் பழங்கால முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. அதனால தொல்காப்பியர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்ட்டு கூறுறாப்புல. பேச்சு மொழியில் இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர். பேச்சு மொழியில் இ என்பதை எப்படி ஒழிப்பாங்க அப்படின்னா ஏ என்றும், உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர். ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. தமிழ் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. அதாவது கேட்டல், பேசுதல் குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி இப்படி தான் அறிமுகமாகுது. படித்தல், எழுதல் இது வந்து 2ஆம் நிலையாகும். பிற மொழிகள் மற்ற மொழிகள் அறிமுகமாகின்றன. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் இயற்றுதலும் வேண்டும். இது வந்து யாருடைய ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை. அடுத்த உரைநடை பகுதி வந்து விலங்குகள் உலகம் அப்படின்ட்டு இருக்கு. இதில் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது, அதை நம்ம பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது பெரிய காப்பகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம். இதோடைய பரப்பளவு வந்து 895 சதுர கிலோமீட்டர் இருக்குது. உலகத்தில் மொத்த யானை வகைகள் வந்து 2 வகை. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானையில் ஆணானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானையில் 2க்குமே தந்தம் இருக்கும். என்ன கருத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய காப்பகம் 2வது பெரிய காப்பகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம். இதோடைய பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். உலகத்தில் மொத்த யானைகள் வகை 2. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. இந்த ஆசிய யானையில் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு. இது சில நேரத்தில் கூற்றுக்காரங்களை கூட கேட்கலாம், கூற்று 1 கூற்று 2 சரியா தவறா அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. யானை கூட்டத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானை சராசரியாக நாள் ஒன்றுக்கு 250 கிலோ உணவுகளை எடுக்குது, 65 லிட்டர் தண்ணி குடிக்குது.
யானை வந்து ரொம்ப நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்காக இருக்குது. யானை வந்து இந்த யானை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கான்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. அந்த வனக்கல்லூரியில் என்னென்ன படிப்புகள்னா இளநிலை, அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட், எம்எஸ்சி ஃபாரஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அங்கே இருக்குது. ஒரு சராசரியாக நன்கு வளர்ந்த கரடி அதோடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160 கிலோ எடை வரை இருக்கும். ஒரு கருவுற்ற புலியானது 90 நாட்களில் குட்டி ஈனும். அது ஈனும் போது 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டி போட்ட அந்த புலிகளை வந்து 2 வருடங்களாக அதை வளர்த்து அதை வேட்டையாட கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனி எல்லையை பிரித்து கொடுத்து அனுப்பிச்சிடும். ஒரு காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடாக இருக்கிறது புலி தான். புலியை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தேவையான உணவை வந்து அது சாப்பிட்டுட்டு அப்படின்னா மீதி ஏதாவது வந்தாலும் வேட்டையாடாது. அதனால் அதை பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் வகை 2, ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கம் உள்ளன. இயற்கை விஞ்ஞானிகள் புலியை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள். அதாவது பொதுவாக காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா புலியை தான் சொல்றாங்க. அடுத்து தேசியம் காத்த செம்மல். நமக்கு தெரியும், பார்த்த உடனே நமக்கு தெரியும், பசும்பொன் முத்து ராமலிங்க தேவர் அவங்கள தான் நம்ம தேசியம் காத்த செம்மல் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த பகுதியில் உரைநடை பகுதியில் எக்கச்சக்க கருத்துக்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி அப்படின்ட்டு, அதாவது இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி அப்படின்ட்டு சொல்றாரு. யார் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அதாவது ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு ஃபுல்லாக அந்த நேமை நான் சொல்றதுக்கு ஜஸ்ட் ஒரு தேவர்னு நான் சொல்லிட்டு வரேன். இவருடைய பிறப்பு வந்து 1908 பிறந்திருக்காரு. ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்ல. தந்தை வந்து உக்கிரபாண்டிய தேவர், தாய் வந்து இந்திராணி அம்மையார். தொடக்க கல்வி வந்து கமுதியில் ஒரு ஃபர்ஸ்ட் தொடக்க கல்வி வந்து கமுதி, அது தொடக்க கல்வி வந்து கமுதியிலையும், உயர்நிலை கல்வி வந்து மதுரை பசுமலை பள்ளி மற்றும் ராமநாதபுரத்துலையும் உயர்நிலை கல்வியை பண்ணிருக்காரு. இவருடைய படிப்பு தடைபெற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளேக் நோயால் அவருடைய படிப்பு வந்து தடைபெற்றிருக்கு. மொழி புலமை தமிழ் மற்றும் ஆங்கிலம், எந்த 2 மொழிகள் தெரியுது, தமிழும் ஆங்கிலமும். ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்தது. வாய்ப்பூட்டு சட்டம் வந்து வடக்க வந்து திலகருக்கும் தெற்கே தேவருக்கும் 2 பேருக்கு போட்டிருக்காங்க ஆங்கில அரசு. தேசிய காத்த செம்மல் அப்படின்ட்டு, தேசிய காத்த செம்மல் அப்படின்னா அவனுக்கு தேவர்னு தெரியும், அதை சொன்னோர் வந்து திருவிகா. சுத்த தியாகி அதனாலும் தேவர் தான், சொன்னோர் வந்து பெரியார். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவரோட அரசியல் குரு வந்து நேதாஜி. வங்கத்தின் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுவார் நேதாஜி. நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து தேவர் நடத்தி வந்திருக்கிறாரு. நேதாஜி 1939 செப்டம்பர் 6 மதுரைக்கு வந்தார். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்று வச்சவர் நேதாஜி தான். நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழை தேவர் நடத்தி வந்திருக்கார். 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட நம்ம பெருந்தலைவர் காமராசருக்கு வரி கட்டி உதவி செய்துள்ளார். பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 ஆண்டுதோறும் அரசு வந்து ஒரு விழா அங்கே ஏற்பாடு செய்கிறாங்க. தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. 1995 உன்னுடைய நடுவண் அரசு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. தேவர் வந்து முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருக்கிறார். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொன்னவர் அண்ணா. பாருங்க, 3 அண்ணா நம்ம பார்த்துருக்கோம். சுத்த தியாகி அப்படின்ட்டு தேவரை சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெரியார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு தேவரை சொன்னது திருவிக்கா. அடுத்து தென்னாட்டு சிங்கம் அப்படின்ட்டு தேவரை சொன்னவர் வந்து அண்ணா. 3 அண்ணத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவருடைய பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல இருந்தது அப்படின்ட்டு வட இந்திய இதழ்கள் எல்லாமே பாராட்டுகிறது. தேர்தல் பற்றி வெற்றி பெற்ற ஆண்டு வந்து 1937, 46, 52, 57, 62 இந்த ஆண்டுகள்லாம் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார்.
1934 கமுதியில் மே மாதம் 12, 13 ஆகிய தேதியில் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. அந்த மாநாடு என்ன எதை பற்றி அப்படின்னா, அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிக்கணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து என்ன செஞ்சுன்னா குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அது என்ன இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க பிறந்த உடனே பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதுறது தான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம். இதை எதிர்க்கிறதுக்காக மக்கள் எல்லாம் ஒன்றா திரட்டி வச்சு பல போராட்டங்களை நடத்தியிருக்காரு முத்துராமலிங்க தேவர். அதனுடைய விளைவாக இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து 1948 நீக்கப்பட்டுச்சு. ஆலய நுழைவு போராட்டம் 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதாவது என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் உள்ள வரக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியிருந்திருக்காரு. தேவர் வந்து திருச்சுழியிலிருந்து அர்ச்சர்கள் 2 பேரை அழைச்சு இந்த போராட்டத்தை பற்றி பேசி வெற்றி பெற செய்தார். தேவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டாமார்தம், இந்து புத்து சமய மேதை, இது எல்லாமே தேவருடைய சிறப்பு பெயர்கள். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்து 100 பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தினார். சிறைவாசம் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் முதலிய சிறையில் நம்மளுடைய இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பங்கு பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது ஆங்கிலேயர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாமோ அப்படின்னு சிறையில் வந்து அவர் அடைச்சிட்டாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு விடுவிச்சாங்க. இந்த தேவர் வந்து மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. அதில் சிறையில் கழித்த நாட்கள் 4000. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5ல் ஒரு பகுதி வந்து சிறையில் தான் கழிச்சிருக்காரு. பர்மா வந்து சென்றிருக்கார். 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில் பர்மா சென்றுள்ளார். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இதுவாக நினைக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரீவியஸ் லெட் அதுக்கு முன்னால் உள்ள குரூப் 4ல் அதை கேட்டிருக்காங்க. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக தேவர் வந்து விளங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இவர் எப்போ இறந்திருக்காருன்னா 1963 அக்டோபர் 30 இறந்திருக்காப்புல. அடுத்து தமிழரின் கப்பற்கலையை பற்றி நம்ம பார்க்கலாம். முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது தொல்காப்பியம். கடலோடா கால்வெள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதியான செயல்களை பட்டினப்பாளையம் மூலமாக நம்மளை அறிய முடிகிறது. உலகு கிளர்ந்த உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகனனூறு குறிப்பிடுகிறது. அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் 10 இந்த வரியை சொல்கிறது. சேந்தன் திவாகரம் அப்படின்னு நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க. சிறிய நீர்நிலை கடப்பதற்கு தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்ற படகுகள் பயன்படுகிறது. கடல் பயணம் மேற்கொள்ள களம், வங்கம், நாவாய் போன்ற கப்பல்கள் பயன்படுகிறது. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிற்கால சோழர்களில் ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படின்ற வரலாற்று செய்திகள் சொல்கின்றன. கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். களஞ்சை கம்மியர் வருகன கூய் மணிமேகலை சொல்கிறது. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். அது வந்து அந்த நீட்டளவை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டச் மூலம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கப்பல்களை முன்பக்கத்தை வந்து நல்லா டிசைன் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி.
கரி அப்படின்னா யானை முகத்துல, யானை முகம் மாதிரியும், பரி அப்படின்னா குதிரை முகத்துல மாதிரியும் முன்பக்கத்தை பண்ணாங்க. சுண்ணாம்பு சணல் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இந்த முறையை பார்த்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ வியந்து பாராட்டினார். மரத்தினாலான ஆணி, அதாவது இரும்புல செஞ்சா துருப்பிடிச்சுருன்னு சொல்லிட்டு மரத்தினாலான ஆணியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. கப்பலின் முதன்மை உறுப்பு எரா. குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுது சுக்கான். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்னோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். நங்கூரம் அப்படின்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு. கப்பலை செலுத்துவதற்கும் ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போவதற்கு திருப்புவதற்கு பயன்படுவது சுக்கான். குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்றோம். கப்பலின் முதன்மை உறுப்பு எரா. சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் அப்படின்னு நூல் குறிப்பிடுகிறது. கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மிகாமன், நீகான், கப்பலோட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. நலியுறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. புறப்பாடல் வெண்ணி குயத்தியார். கலங்கரை விளக்கம் கப்பலை அழைக்கும் விளக்கு. களம் தந்த பொற்பரிசும் களி தோணியால் கரை சேர்க்கு தந்து. புறநானூறு இந்த பாடல் வரியை சொல்கிறது. வாழ்விக்கும் கல்வி. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இளங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். திருக்குறள். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். பாரதியார். திருக்குறளார் வி முனுசாமி அவர்தான் இந்த வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த முனுசாமி அவருடைய வேலை பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தி தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பக்கூடியது தான் அவருடைய பணியாக இருந்திருக்கு. அவர் எழுதின நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. புகழ்பெற்ற நூல், இவர் எழுதின புகழ்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா உலக புதுமுறை திருக்குறள் உரை விளக்கம். இந்த கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூல்ல என்னும் இவரது நூல்ல இருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. சிந்தனை களஞ்சியம் எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா முனுசாமி. திருக்குறளார் அவருக்கு அடைமொழி மாதிரி கொடுத்துருக்காங்க, திருக்குறளார் அப்படின்ட்டு. பேசும் ஓவியங்கள், இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. ஆயக்கலைகள் 64. குகை ஓவியம் பெரும்பாலும் கோட்டோவியமாக தான் காணப்படுகிறது. சுவர் ஓவியம் தஞ்சை பெரிய கோவிலில் எக்கச்சக்க இருக்குது. சுவர் ஓவியம் மூலமா சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வாக வரையப்பட்டிருக்கிறது. நிறைய வரைஞ்சிருக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஓவியம் வரைய பயன்படும் துணியை நம்ம என்னென்னலாம் சொல்றோம் அப்படின்னா எழினி, திரைச்சீலை, கிளி, படாம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. துணி ஓவியத்தை தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் எப்படி சொல்றாங்கன்னா கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனையல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன மணிமேகலை. தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கு, ஓலைச்சுவடி ஓவியங்கள் காணப்படுகின்றது. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். பரிபாடல். இந்த பாடல் வரி எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தந்தத்துல ஓவியங்கள், தந்த ஓவியம், தந்தம் ஓவியம் கேரளா மாநிலத்தில் அதிக காணப்படுகிறது. கண்ணாடியில் ஓவியம் உருவாக்கும் ஓவியர்களை தஞ்சாவூரில் நிறைய பேரை பார்க்க முடியும். தாள் ஓவியம் கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதை பயன்படுத்தி வரைகிறார்கள். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு இந்த கருத்துப்பட ஓவியம் பயன்படுது. இந்த கருத்துப்பட ஓவியத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அவருடைய இதழ் இந்தியா அப்படிங்கிற இதழில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கருத்துப்பட ஓவியத்தோட 300 வடிவத்தை கேலி சித்திரம் அப்படின்னு சொல்றோம். ஓவிய கலையின் புதுமையான வடிவம் நவீன ஓவியங்களை ஓவிய கலையின் புதுமையான வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓவியத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் ஓவு,
ஓவியம், ஓவம், சித்திரம், படம், பாடாம், வட்டிகை செய்தி. ஓவியம் வரையக்கூடியவரை கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவ மாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஓவிய கூடம், எழுதலில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மா அவருடைய ஓவியங்கள் வந்து பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. நாட்காட்டி ஓவியங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். பசார் பெயிண்டிங் என்று அழைக்கப்படுவது நாட்காட்டி ஓவியங்கள். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் கொண்டைய ராஜு. அடுத்து திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் பார்க்கலாம். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை அப்படின்னு நமக்கு தெரியும். பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு சேக்கிலார். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணு வனம் அப்படின்னு இருந்திருக்கு. அவருடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூங்கில் காடு. பொதியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி இளங்கோவடிகள். திரிகூட மலை, குற்றால மலை அப்படின்னு சொல்கிறோம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த பாடல் வரிய உரியவர். அதாவது குற்றால குறவஞ்சியில் அந்த பாடல் வரி வரும். தாமிரபரணி ஆறுக்கு அதோடைய கிளையாறுகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பச்சையாறு, சிற்றாறு, காரையாறு, மணிமுத்தாறு, சேர்வலாறு, கடனா நதி. நெல்லிக்காய் வந்து தமிழகத்தில் அதிக உற்பத்தி ஆகக்கூடிய முதல் மாவட்டமாக நம்மளுடைய நெல்லை மாவட்டம் செயல்படுகிறது. ஆதிச்சநல்லூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை துறைமுகம் இருந்தது. அதாவது தாமிரபரணி மேற்கனவே பார்த்துருக்கோம். முத்துப்படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை நற்றினை வந்து இந்த பாடல் வரியை சொல்லுது. கொற்கையில் பெருந்துறை முத்து அகம், அகம் அப்படின்னா அகனானூர். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே திருஞான சம்பந்தர். காவற்புரை தெரு, அதாவது திருநெல்வேலியில் காவற்புரை தெரு அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா அந்த தெருவில் சிறைச்சாலை அமைந்திருக்கிறதுனால அதை காவற்புரை தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூளைக்கடை தெரு, அதாவது ஆக்சுவலாக அந்த கூளைக்கடை தெரு தான் அது மருவி கூலம் அப்படின்னு சொல்லி ஆனது. கூலம் அப்படின்னா தானியம். அக்கச்சாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடம். அந்த தெருவை அக்கச்சாலை அப்படின்னு சொல்கிறோம். இரட்டை நகரங்கள், தாமிரபரணிக்கு மேற்க இருக்கக்கூடியது திருநெல்வேலியும், தாமிரபரணிக்கு கிழக்க இருக்கக்கூடியது பாளையங்கோட்டையும் சொல்கிறோம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. ஏன்னா நிறையா காலேஜஸ் அங்கே இருக்குது, ஸ்கூல்ஸ் அங்கே இருக்குது. பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. நாயக்க மன்னருடைய தலவாயாக விளங்கிய அரியநாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம். அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் தான் மீனாட்சிபுரம். அகத்தியர் வந்து புதிகை மலையில் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க எல்லாம் இந்த புலவர்கள் மாற்றோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், தெரிகூட ராசப்ப கவிராயர் இவங்க எல்லாமே நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஒப்புரவு நெறி, அது என்ன ஒப்புரவு நெறி அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவருடைய வாழ்க்கை நெறியாகும். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்தென்றும் கூறுவதுதான் தமிழருடைய மரபு. செல்வத்து பயனே ஈதல் துய்பேம் எனினே தப்புன பலவே புறநானூறு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் திருக்குறள். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் எழுதின இதர நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இவர் எழுதின இதர நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில்,
குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இவர் எழுதின இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருளோசை, அறிக அறிவியல், இது வந்து குன்றக்குடி அடிகளார் எழுதின இதழ். கண்ணியமிகு தலைவர், இது வந்து லாஸ்ட் உரைநடை பகுதியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு 3 பருவத்துக்கான உரைநடை பகுதியை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம துணைப்பாடம் இல்லை இலக்கணம் இந்த பகுதியில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவரை கண்ணியமிகு என்னும் அடைமொழியாக அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தலைவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அவர் எப்படி அழைக்கிறாங்க? காயிதே மில்லத் அப்படின்னு சொல்கிறாங்க. காயிதே மில்லத் அப்படின்னா அரபு சொல் ஆகும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக சேவகர், அதாவது சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபுரூக் கல்லூரி தொடங்க இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. இவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்ட்டு தந்தை பெரியார் இவரை பாராட்டுறாரு. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா சொல்றாரு. தொடர்ச்சி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.